உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கண்டுபிடிச்ச உயிலை வச்சு நடேசன் பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வழியாக வீட்டுக்குமே வந்துட்டாங்க. போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, அந்த ஆஃபீஸர்ஸும் வந்துட்டாங்க. கூடவே அவங்க 2 பேருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு போலீஸ் அதெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே முழிச்சிக்கிட்டே, என்ன திடீர்னு எல்லாம் வந்திருக்காங்க, எதுக்கு நம்மளை வேறு கூப்பிட்டு நிற்க வச்சுருக்காங்க, என்னத்தை கொட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து சோழன் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் போலீஸ் வாங்கி படிக்கும்போது இதில் நடேசன் யார் அப்படின்னு கேட்டோன்னே, நான் தான் சார், ஐ எம் நடேசன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆமாம், இதில் தான் தெளிவாக போட்டிருக்கேன், நடேசனுக்கு தான் இந்த வீடுன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்குறாங்க. சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவன் ஏதோ திருட்டுத்தனமாக ஏதோ பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டியிருப்பான், நல்லா பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சரி, நான் அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்டையும் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது, இல்லை இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னம்மா இந்த வீடு ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஒரிஜினல்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அண்ணன் சொல்லும்போது, உடனே கஸ்தூரி இருந்துக்கிட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சார் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வேற ஒரு உயிர் எழுதினார் சார், இதில் எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்படின்னா அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல கஸ்தூரி கிட்ட பதிலே இல்லை. இது கேட்டதும் நடேசன் சிரிக்கிறாரு. ஏய், நீ இப்படி சொன்னினா அதை கேட்பாங்கங்கிற அறிவு கூட இல்லாமல் நீ சொல்கிற பற்றிட்டு இருக்கியா, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, மரியாதையாக வெளியே போங்க, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே பெருமையாக திமுறாக சொல்கிறாரு. அதுக்கு மேலே அவங்களுக்கு நிற்க முடியல. அப்படியே அவங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கும்போதே, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வலது காலை உள்ளே எடுத்து வச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசன் உள்ளே போகிறாரு. ஒருத்தராக போகும்போதுமே இப்போ பல்லவன் வந்துட்டு, என்ன இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா தான் வீட்டை பார்த்தோன்னே, வீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே ஒரு நிம்மதியாக இருக்குது. ஸோ அப்போ எல்லாருமே வீட்டை பற்றி பேசுகிறாங்க. இத்தனை நாள் இந்த வீட்டோட அருமை தெரியல, வீட்டில் நம்ம ஏதோ கடமைக்கு இருக்க மாதிரி இருந்தோம், ஒரு விஷயம் நம்மளை விட்டு போனோன்னே தான் அதோட அருமை நமக்கு தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கும்போது கரெக்டாக சேரன் வந்துட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. என்னென்ன வந்து அதுக்குள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, எங்கடா பொங்கல் அதுவுமா நம்ம வெளியே போயிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நல்ல வேலை பொங்கலுக்குள்ளே நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம், நாளைக்கு நம்ம பொங்கல் வைக்கணும்லப்பா, போயிட்டு நான் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, என்னென்ன வாங்க போகிறீங்க அப்படின்றாங்க. இதோ லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன்ப்பா அப்படிங்கும்போது, கொடுங்கண்ணே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீலாம் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரிங்கண்ணே இதில் நானே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நீ போய் வாங்க போறியா, நீ எப்படிப்பா போய் இதெல்லாம் வாங்க முடியும், இன்னும் மஞ்சள் கிழங்கு வாங்கணும், கரும்பு வாங்கணும், நிறைய வேலை இருக்குப்பா, உன்னாலலாம் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த இங்கே ஒருத்தர் சும்மா தானே இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. சோழன் அப்படியே முழிச்சிட்டு, நம்மளை தான் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களை தான் சொல்கிறேன் வாங்க அப்படிங்கிறாங்க. நானாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் வாங்க போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. போச்சு, இன்னைக்கு கொதிக்க விட போகிறா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்கெட்டை பார்க்குறாரு. உடனே பாண்டி இருந்துட்டு, டேய் உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சுடா, இன்றைக்கி காசு நல்லா செலவாக போகுதுன்னு தானே பார்க்குற, போ அவங்க கூட தானே போகிற, நல்லா இன்றைக்கி மாட்டினேன், எங்கள்கிட்ட மட்டும் எதாவது கதையை கொடுத்துட்ருப்பில்ல, காசு இல்லைன்னு, போ இன்றைக்கி செலவு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நிற்கும்போது, என்ன பேசிட்டு நிற்கிறீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி வெளியில் பொங்கலுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்குறதுக்காக அவங்க போயிடுறாங்க. ஸோ அடுத்ததாக பாண்டியன் கிளம்ப ஆரம்பிக்கும் போது சேரன் கேட்குறாரு, என்னடா பாண்டி வெளியே கிளம்புற அப்படிங்கும்போது, ஆமாண்ணே அவனே உட்காந்து கண்ணனே பார்த்துட்டு இருக்கான், கடையை போய் பார்த்துட்டு வந்துடுறேண்ணே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக வானதியும் வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பாண்டியன் வந்துட்டு கடையில் தான் இருக்கேன்னு சொன்னோன்னே நேராக கடைக்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு என்ன பாண்டியாச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இப்போ நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படிலாம் சொல்லும்போது, சூப்பர் பாண்டி நல்ல வேலை வீட்டுக்கே வந்துட்டீங்க, அங்கே நீங்கள் உட்காந்துட்டு இருந்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நீயும் வரமாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. என்ன வானதி பேசிகிட்டு இருக்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மட்டும் தனியாக அவங்க கூட வரணும்னு நீ ஆசைப்படுறியா, அதெல்லாம் எந்த காலத்துலையுமே நடக்காது அப்படின்னும் போது அப்படியே கண்ணனும் அப்படி பார்க்குறாங்க. என்ன ப்ரோ அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்போது கண்ணனை வழக்கம் போலவே வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் உட்காந்துட்டு இருக்கும்போது வானதி டக்குன்னு, இந்த பாண்டி உனக்காக முறுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இப்படி கொடுக்குறாங்க. என்ன கையெல்லாம் கிரீஸாக இருக்குது, வெய்ய நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்க, நான் இதுக்கு உட்காந்துட்டு இருக்கேன், நான் ஊட்டி விட்றேன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மாற்றி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக அந்த வழியாக வந்துட்டு வானதியோட மாமா அப்படியே வண்டியில் போகும்போது பார்த்துக்கிட்டே போகிறாரு. நேராக வீட்டுக்கு தான் போகிறாரு. போனோடனே அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன உன் பொண்ணு இன்னும் அந்த மெக்கானிக் கூட தான் பேசிகிட்டு இருக்கு போல இருக்கு, இன்னும் நீங்கள் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கத்தா சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா, அவனே கதின்னு அவன் கடையே கதின்னு தான் போய் உட்காந்துருக்கா, என்ன சொன்னாலும்
சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, எவ்வளோ அடி அடித்தாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்துட்டு அவங்க மாமா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, அந்த பையன் நல்ல பையனாக இருந்தால் அந்த பையனுக்கே முடிச்சிட வேண்டியதானே, இப்படி அந்த கடைவாசல்லே போய் உட்காந்துக்கிட்டு அந்த பையன்கிட்ட கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது, நான் மட்டுமா பார்க்குறேன், ரோட்டில் போகிற வர எத்தனை பேர் பார்க்குறாங்க, யாருக்கு அசிங்கம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி ஏதாவது பண்ணுறோம், நாங்கள் பேச சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீக்கிரமாக சட்டுப்பட்டுன்னு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. ஸோ வீட்டில் வந்து பார்த்தா கரெக்டாக பொங்கலுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நிலாவும் சோழனும் வராங்க. ஸோ வந்தோடனே அண்ணா இந்தாங்கண்ணே அப்படின்னோடனே, வாப்பா நிலா எல்லாமே வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் லிஸ்ட்டில் சொன்னது ஒன்று விடாமல் மிஸ் ஆகாமல் வாங்கிட்டேனே, எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. எங்கப்பா சோழன் உன் கூட தான் வந்தான், அவனை காணோம் அப்படிங்கும்போது, என் கூட தானே வந்தார், இதோ பின்னாடி தான் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோழனால் அப்படியே அந்த கரும்பு கட்டை தூக்கிட்டே வர முடியல, அப்படி தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராரு. அப்படியே பார்த்தோன்னே பல்லவனும் நின்றுட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. டேய் என்னடா சிரிச்சிட்டு இருக்க, தூக்க முடியாமல் தானே தூக்கிட்டு வரேன், வந்து தூக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அந்த வரேனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இப்போ 2 பேருமா அந்த கரும்பு கட்டை கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க. ஸோ நைட் எல்லாருமே சாப்பிட உட்காடுறாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டு நிலா வந்து சொல்கிறாங்க, சே நம்ம வெளியே போனோட தான் இந்த வீட்டை எவ்வளோ மிஸ் பண்ணோம்ல, திரும்ப இந்த வீட்டில் உட்காந்து நம்மலாம் இப்படி சாப்பிட மாட்டோமான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கு என்னப்பா நம்ம ஐயனார் நம்ம கூட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லும்போது உடனே நடேசன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் எவனுக்கும் எந்த துரோகமும் என் மனசால கூட பண்ணது கிடையாது, அப்படி இருக்கும்போது என் சாமி என்னை சும்மா விட்டுருமா, இது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடுமா, அது எப்படி அவ்வளோ ஈஸியாக கையை விட்டு போயிடும், நான் கூட எங்கேயோ தொலைச்சிட்டேன் போல இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ சாமர்த்தியமாக தேடி எடுத்துகிட்டு வந்த பற்றியா, அங்கே தான் நீ நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக வானதி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே பாண்டி வந்துட்டு பேசுகிறட்டு இதையும் சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் பொங்கல் வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது, அப்படியே பாண்டி எத்தனை மணிக்கு அப்படிங்கிறாங்க. சரி டைமையும் சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்துட்டு நல்லா கிராண்டாக வந்துட்டு ஒரு சாரீலாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வானதி கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பொங்கலுக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்போ வானதி ஒரு வேலையும் செய்யாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க அம்மாவே கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏண்டி வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு இருக்க, நான் மட்டும் தனியாக கடந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே, வந்து ஏதாவது காய்கறியே நறுக்கி கொடு, இல்லை ஏதாவது இந்த பொங்கலுக்கான வேலையாவது பார்க்கலாம்ல, இப்படி கிளம்பிட்டு சும்மா உட்காந்துருக்க போறியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே சும்மா உட்காந்துருக்க போகிறேன், அங்கே பாண்டி வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க, நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னடி இப்படியே பண்ணிட்டு இருக்க, நம்ம வீட்டில் உங்க இவ்வளோ வேலை கிடக்குது, நீ பாட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அடுத்த வீடா, அது நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிற வீடு தானே, அதனால நான் இப்போயே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அடங்கவே மாட்டேங்கிறடி அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ அவங்க அப்பா வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காரு. யோ நீ என்னையா பார்த்துக்கிட்டே அப்படி நிற்கிற, இவ பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. பேசாமல் அவகிட்ட சொல்லி வந்து பேச சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படி வானதிக்கு ஷாக் ஆகுது. அப்படி பார்க்குறாங்க. என்னடி பார்க்குற, அதான் அவங்க அப்பா சொல்கிறாருல, போயிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து பேச சொல்லு, முறையாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது, நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. பின்ன நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணுவாங்க, வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சந்தோஷத்தில் தாங்க முடியல. எல்லாருக்குமே அப்படி கையை பிடிச்சி சுற்றுறாங்க. எல்லாருக்கும் முத்தம் கொடுத்துட்டு குடுகுடுன்னு அப்படியே வெளியே வராங்க. பார்த்து பொடி அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்களும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் வீட்டு வாசலில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி பண்ணிவிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தா வானதி வந்த உடனே இப்போ பாண்டியன் பார்க்குறாரு. பார்த்துட்டு வானதி என்ன நீ இங்கே வந்துட்ட, உங்கள் வீட்டில் சாமி கும்பிடலையா அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, அங்கே எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுறாங்க தான், இருந்தாலும் நான் உன் கூட சேர்ந்து இங்கே சாமி கும்பிடணுன்னு வந்தால் என்ன இங்கே வந்தேன்னு கேட்குறியே அப்படிங்கிறாங்க. சரி சரி வா வா அப்படின்னோடனே சோழன் அப்படியே பார்க்குறாரு. அதானே இன்னைக்கு நாள் கூட இவனை சும்மா இருக்க விட மாட்டேன் போல இருக்கே, நீ எப்போ பாரு அவன் கூட உரசிக்கிட்டே தான் தெரிவியா அப்படிங்கிறாங்க. என்ன ப்ரோ உங்களால் அப்படி இருக்க முடியலன்னா எங்களை பார்த்தெல்லாம் பொறாமப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தலாக பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி பாண்டிக்கே முகமெல்லாம் சின்னதாக போகுது. சோழன் அப்படியே முறைச்சிட்டு டே வார்த்தையை பார்த்து பேச சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட உட்காந்துருக்கும்போது இப்போ வானதி வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு சர்ப்ரைஸாக சந்தோஷமா, அதுவும் உன் வாயிலேருந்து சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா, பாண்டியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை என்னை பொண்ணு கேட்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி வந்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு நிஜமாவா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி, இப்போ காலையில் நான் கிளம்புனேன்னா அப்போ கூட எங்கள் அப்பா சொல்லி எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க, ஒரு வழியாக உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க பற்றியா, சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே சேரன் அப்படியே பார்க்குறாரு. உடனே இப்போ நடேசன் என்ன சொல்கிறாரு, அது எப்படி பாண்டியனுக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ண முடியும், முன்னாடி மூத்தவன் இருக்கான்ல சேரனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே வானதி முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போவே சோழன் அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே அண்ணே, முதல்ல நீ கல்யாணம் பண்ணுனே, அதுக்கப்புறமா பாண்டிக்கு பண்ணிக்கலாம், நான் தான் ஏதோ அவசரத்தில் நடக்கும் அந்த
அந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்காக இப்படி நம்ம முறைப்படி பண்ணுற கல்யாணத்தையும் ஒன்றை வச்சுட்டுலாம் பண்ண முடியாதுன்னு, உனக்கு பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணோம், என்னடா பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, அண்ணனுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம் அப்படின்னு பாண்டியும் சொன்ன உடனே இந்த இடத்துல வானதிக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுது. மூஞ்சி சின்ன மூஞ்சாக போயிடுது. ஸோ இப்போ வெளியில் வந்துட்டு வானதி வந்து ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும்போது பாண்டியன் போகிறாரு. போயிட்டு ஓய் என்ன மூஞ்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீயும் சேர்ந்துட்டு ஆமாங்கிற மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. என்ன பேசுனாங்க, அதுக்கு நான் என்ன ஆமான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. தெரியாத மாதிரியே கேட்குற, நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னு, எவ்வளோ சந்தோஷமாக நான் வந்தேன் தெரியுமா, ஆனால் எல்லாருமே சேர்ந்து இப்படி பேசிட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன பேசினா போன அப்படின்றாங்க. பின்ன என்ன, உங்கள் அண்ணன் இருக்காரு, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் உன் கல்யாணம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுதானே நியாயம், எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. என்ன புதுசாக ஒரு பொண்ணு தேடவா போகிறீங்க உங்கள் அண்ணனுக்கு, அதான் ஏற்கனவே பொண்ணு ரெடியாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வானதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் உன் அவசரத்துக்குலாம் டக்கு டக்குன்னுலாம் எதுவுமே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என் சேரண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் எப்போயுமே கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ அன்னைக்கு கிளம்பி வந்தப்பே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போக முடியாது, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் என் கல்யாணம்னு சொல்லி தானே உன்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ திரும்பவும் நீ வந்து உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக அப்படி ஒரு அவசரமாக கல்யாணம் பண்ண முடியுமா, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரி இங்கே பாரு, வீடு எப்படி இருக்குது, இப்போ எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரூம் வேணாமா, வீட்டை முதல்ல ஆல்டர் பண்ணணும், வீட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் தனித்தனியாக ரூம் கட்டணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி இதை நீ செய்கிறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு நீ உனக்கு நான் சொல்லிட்டு முடிவாயிருச்சு, அதான் உங்கள் வீட்டிலேயே ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனையே இல்லை, அப்புறம் என்ன வெயிட் பண்ணுறதுக்கு என்ன உனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வானதி, எங்கள் வீடை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் வீட்டில் ரூமே இல்லை, கல்யாணத்தை பண்ணி உன்னை கூப்பிட்டு வந்துட்டு ஹாலில் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஹாலில் உட்காரணுமா, நான் எதுக்காக ஹாலில் உட்காரணும், அதான் உங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ரூம் இருக்கா, எந்த ரூம் இருக்குது, ஒரு ரூமில் எங்கள் அண்ணி இருக்காங்க, இன்னொரு ரூமில் எங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குது, ஒன்றை கூப்பிட்டு வந்து நாங்கள் எங்கே வைக்க முடியும், அது இல்லாமல் இந்த ரூம் வந்து சின்ன ரூமு, அதெல்லாம் வந்துட்டு 2 பேர் இருக்க அளவுக்குலாம் சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, நீ என்ன பாண்டி பேசிகிட்டு இருக்க, என்னமோ உங்கள் அண்ணி வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் அண்ணன் கூட அந்த ரூமில் அப்படியே அந்யோன்யமாக இருக்க மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க, அவங்களே ஏதோ கடமைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஆளாக தானே இருந்துட்டு இருக்காங்க, மற்றபடி அவங்களுக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, பேசாமல் அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விடு, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அந்த ரூமில் போய் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல பாண்டியனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. ஓங்கி அப்படியே அடிக்கவே கையை ஓங்கிடுறாரு. என்ன பாண்டி அவங்கள சொன்னோன்னே உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது, என்னை அப்படியே அடிக்க வர அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன நீ பேசிகிட்டு இருக்க, அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும், இப்போ நீ இந்த வீட்டு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கனா, அவங்க இல்லைனா இந்த வீடே இப்போ கையில் இருந்திருக்காது, அது முதல்ல தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய வீட்டுக்குள்ளே இருந்ததை எடுத்திருக்காங்க, ஏன் உனக்குலாம் அந்த அறிவு இல்லையா, நீ போய் எடுக்க வேண்டியதானே, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கா அப்படிங்கிறாங்க. அறிவு இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தாண்டி குடும்பத்து மேலே ஒரு அக்கறை இருக்கணும். என்ன நீ எடுத்தோடனே அவங்கள வந்து வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு வானதி, இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசிட்டுலாம் என்கிட்ட வந்து நிற்கணும்னு நிற்காத, அதுவும் இல்லாமல் என் குடும்பத்துலேருந்து என்னை பிரிக்கணும்னு நினச்சினாலும் அதில் நீ தான் தோற்று போவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாக பேசிட்டு உள்ளே போயிடுறாரு. அப்படி வானதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படி நின்று பார்த்துட்டு அவங்களும் அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நிலா வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு துணி காய போடுறதுக்காக அந்த சைடு வந்திருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருந்தது கரெக்டாக அந்த நிலா டாபிக் அவங்க வரும்போது இந்த விஷயம் அவங்க காதில் வாங்கிடுறாங்க. இதை கேட்டதுமே வந்துட்டு நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி சங்கடமாயிருது. அப்படியே ஒரு மாதிரி தேமி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு முகத்தை உம்முன்னு வச்சுட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, அப்படியே தொடச்சிட்டே உள்ளே வராங்க. சோழன் இதை பார்த்துடுறாரு. என்னங்க என்னாச்சு, கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, இப்போ அந்த வானதி வந்துச்சு, ஏதாவது உங்கள்கிட்ட பேசுனுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியன் அப்படியே முழிக்கிறாரு. இல்லையே, நம்ம 2 பேரும் தானே அங்கே தானே பேசிகிட்டு இருந்தோம், அப்போ இவங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் முழிக்கிறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா டக்குன்னு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு நடேசன். அப்படியே மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எதுக்குடா திடீர்னு நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் தெரியல, எங்ககிட்டே எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன காலங்காத்தாலே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கீங்க, என்ன தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் கேட்குறாரு. இருடா நிலா வந்துடட்டும் அப்படிங்கிறாங்க. சரி நிலா ரூம்குள்ளே இருக்கும்போது, இப்போ நிலா வந்தால் தான் சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா வந்தால் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு டே பல்லவா போய் பாருடா அப்படின்னோடனே அண்ணி அப்படிங்கிறாங்க. அதை வந்துட்டேன் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. வெளில வந்தோடனே வந்துட்டியாம்மா வா உட்காரு, எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தோன்னே, என்ன அங்கிள் எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் வச்சு பேசணுன்னு தான் நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னோடனே, சரி சொல்லுங்க அப்படின்னோடனே இப்போ சோழன் இருந்துட்டு, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா, எனக்கு வேறு இருந்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவங்க வேறு சவாரி ரெடியாக இருக்குது, நான் போகணும் அப்படிங்கிறாங்க. என்னடா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறேன், என்னமோ சவாரின்னு குதிச்சிட்டு இருக்க, மற்ற நேரம் சும்மா உட்காந்துருப்ப அப்படிங்கிறாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நடேசன் சொல்கிறாரு, நான் வந்துட்டு எல்லாருமே நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு
வரீங்க அப்படின்னோடனே, ஓ பத்திரம் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. ஆமாம் பத்திரம் தான் பண்ண போகிறோம், ஆனால் இந்த வீட்டை அப்படியே நிலா பேருக்கு நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிலாவுக்கே அப்படியே ஷாக் ஆகுது. என்னது ஏன் பேருக்கா? அங்கிள் என்ன பேசுகிறீங்க? இது உங்கள் அப்பா உங்களுக்காக கொடுத்தது. உங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க, நீங்கள் இதுக்காக ஏன் பேரில் எழுதுறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, மாமா ஒரு விஷயம் சொன்னேன்னா அதில் 1000 காரணம் இருக்கும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் பேசுகிறீங்க? அதெல்லாம் வேண்டாம், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா ஒத்துக்கிறது? இதில் நான் முடிவெடுக்கிறது தான். இந்த வீட்டை நான் நிலா பேருக்கு தான் எழுத போகிறேன். டேய் சேரா, உனக்கு சம்மதம் அதில் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நிலா பேரில் இருந்தால் என்ன, நம்ம பேரில் இருந்தால் என்ன, அதனால ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சோழனுக்கு வந்துட்டு அப்படியே சந்தோஷமாகுது. ஆஹா, நிலா பேரில் எழுத போகிறாங்களா, அப்போ நிலா நம்மளை விட்டு போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காரு. மீதி 2 பேர்கிட்ட கேட்கும்போதும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு ஆஹா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு எழுந்து நின்றுட்டு நடேசன் வந்துட்டு, இங்கே பாருமா நிலா, நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்னா சாதாரணமாலாம் எடுக்கல அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள், எதுக்காக ஏன் பேரில் போய் எழுதுறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என்னமோ உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி கண்டவ போகிறவ வரவெல்லாம் பேசுவா, இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்னோடனே பாண்டிக்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே பார்க்குறாரு, ஒருவேளை இவர் கேட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. நிலாவுக்கு புரியுது, ஏன்னா நிலா வந்து அழுதுட்டு போனதை வந்து நடேசன் அந்த இடத்துல இருந்து பார்த்துருப்பாரு. அவர் எதேச்சியாக வர்றதுக்கும் வானதி இப்படி சொல்கிறதுக்கும் இது அந்த சைடு இருந்து நிலா கேட்டுட்டு அழுதுட்டு ஓடி போனதுமே அவர் பார்த்துட்டாரு. அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அப்போ வந்து நிலா, இல்லை அங்கிள் யார் என்ன பேசினா என்ன, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கரெக்டாக கட்டி காப்பாற்றி கொண்டு போகிறது நீ தான் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டவுடனே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன அங்கிள், அதுக்காக வீட்டெல்லாம் என் பேரில் எழுத வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ நடேசன் எழுந்து சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ என்ன மனசில் நினச்சிட்டு சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது. நானே டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், என் பேரில் போய் எதுக்கு எழுதுறீங்கன்னு நீ கேட்குறியா அப்படின்றாங்க. ஐயோ அங்கிள், நான் அப்படிலாம் நினைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ வந்துட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க, சரி கோர்ட்டில் வந்துட்டு இன்னும் ஒரு வாய்தாக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு நீங்கள் போகிறீங்க, அதுக்கு போயிட்டு நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்களோ அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அது உனக்கு பிடிச்சது, அவன் சம்மந்தப்பட்டது, அதில் நான் வந்துட்டு தலையிட முடியாது. ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு மூத்த மனுஷனாக நான் சொல்கிறேம்மா, உன்னால் இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னால் வெளியே போய் இருக்க முடியுமாம்மா, உன் மனசை தொட்டு சொல்லு அப்படிங்கும்போது அப்படியே நிலா வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறாங்க. முடியாதுல்ல, எங்களாலேயும் நீ இல்லாமல் இருக்க முடியாது, ஒன்னாலேயும் நாங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, அப்புறம் எதுக்குமா இந்த தேவையில்லாமல் டைவர்ஸ்லாம், தயவு செஞ்சு அடுத்த வாட்டி போகும்போது இந்த டைவர்ஸ்லாம் எங்களுக்கு வேணாம், நான் அந்த வீட்டிலே இருந்துக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்துருமா அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்பா இந்த வாட்டி தான் இருந்தாலும் நமக்காக யோசிச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே மனசில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற டைம்லேயே டக்குன்னு நடேசன் என்ன சொல்கிறாரு, என்ன இந்த இங்கே நிற்கிறானே இவனை பற்றி நீ யோசிக்கிறியா, இங்கே பாருமா, நீ இவன் கூட வாழாமல் போ, இவன் கூட நீ வாழ்ந்தாலும் சரி வாழலனாலும் சரி, நீ தான் இந்த வீட்டு மருமக, நீ இல்லாமல் இந்த வீடு கிடையாது, அவளை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே உடனே அப்படியே சோழன் நினைக்கிறாரு, அதானே சந்தோஷமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடைசியாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டு போகிறாரு பாரு, யாராவது அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. அப்போ எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம், நிலா பேரில் தான் மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.